ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். தலைப்பு 55வது தலைப்பு. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ள போலாம். ஜாதி அமைப்பும் துவக்கத்தில் இருந்தே பாரபட்சமாகவே இருந்தது. தொன்று தொட்டு பாரதத்தில் நிலவி வரும் ஜாதி அமைப்பு உண்மையில் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? ஜாதியை அடிப்படையாக கொண்ட தர்மம் சரியா? இது போன்ற அடிப்படையான கேள்விகளை பதிலளிக்கலாம். இன்றைய நவீன சமுதாயத்திலும் பல்வேறு பிரிவினைகள் இருப்பதை சுட்டிக்காட்டி ஜாதி அமைப்பு குறித்த தெளிவான பார்வையை நம்ம பார்க்கலாம். முற்காலத்தில் வெவ்வேறு விதமான மக்களுக்கென தனித்தனித்த பிரிவுகள் இருந்தன. அவர்கள் பிராமணர்கள், சத்திரியர்கள் என்று குறிப்பிடப்பட்டார்கள். ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் அந்த முறைகள் ஒழிக்கப்பட்டு விட்டது. மகாபாரதம் நிகழ்ந்த காலகட்டத்தில் பின்பற்றப்பட்ட மனு தர்ம முறையை இப்போது கடைபிடிப்பது சாத்தியமா? இன்றைய சமுதாயத்திற்கு அது பொருந்துமா? பழைய ஜாதி அமைப்பின் அதிகாரம் இப்போது வலுவிழந்து விட்டது. ஆனால் புதுவிதமாக ஒரு ஜாதி அமைப்பு இன்று நிலவுகிறது. இன்றைய உலகத்தை பொருளாதாரம் என்னும் விசை செலுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த பிரிவு அல்லது எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பது உங்களிடம் உள்ள பணத்தின் மதிப்பை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. பாட்டாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம் என்று காரல் மார்க்ஸ் குறிப்பிடுவது போல ஒரு வகையான ஜாதி அமைப்பை தான். ஏனெனில் இன்றைய உலகம் பொருளாதாரம் எனும் விசையால் செலுத்தப்பட்டு பொருளாதாரமே அனைத்தையும் நிர்ணயிப்பதாக இருக்கிறது. இன்று உலகம் யாருமே வேறு எந்த ஒரு தத்துவத்தையோ கொள்கையையோ பின்பற்ற முனைவதில் பொருளாதாரத்தையே ஏதோ ஒரு விதமான தத்துவம் போல மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களிடம் இருக்கும் பணத்தை எப்படி எண்ணுவது என்பதே வாழ்க்கையின் தத்துவமாகிவிட்டது. 15 ஆண்டுகளில் எப்படி மாறி இருக்கிறது என்பதை நீங்களே பார்க்கலாம். பொருளாதாரத்தை தவிர வேறு எதை பற்றியும் இன்று பேச்சே இல்லை. ஒரு கட்டத்தில் கிருஷ்ணர் சத்திரியர்களை பற்றி குறிப்பிடும் போது ஒன்று நீங்கள் அவர்களிடம் தன்னிலை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அவர்களின் வம்சத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேசுகிறார். கிருஷ்ணர் பூமித்தாயை ஒரு பசுவுக்கு இணையாக ஒப்பிட்டு பேசுகிறார். பூமித்தாயை கிருஷ்ணர் பசுவுடன் ஒப்பிட காரணம், அவர் ஆயர்குடி சமுதாயத்திலிருந்து வருபவர். அங்கே உயிர் பிழைத்திருப்பதை கட்டியும் கூறும் அடையாளமாக பசு கருதப்படுகிறது. உங்கள் வீட்டில் ஒரு பசு இருந்தால் உங்கள் குழந்தைகள் இறக்க மாட்டார்கள். இதுவே அன்றைய காலகட்டத்தில் மிக எளிமையாக ஞானமாக இருந்தது. பசுவிற்கு வலி ஏற்படும் அளவிற்கு அதன் மடியிலிருந்து சத்திரியர்கள் கறக்கிறார்கள் என்கிறார் கிருஷ்ணர். இன்று இந்த விஷயங்கள் எல்லாமே மொத்தமாக காணாமல் போய்விட்டது. ஒருவேளை நீங்கள் 25 வருடங்களுக்கு முன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்திருந்தால் இதை பார்த்திருப்பீர்கள். ஒருவர் பசுவிடமிருந்து பாலை கறப்பதற்கு முன்பாக முதலில் அந்த பசுவின் கன்றை சிறிதளவு அருந்துவிட்ட பிறகே பசுவிடமிருந்து பால் கறப்பார். இறுதியிலும் அந்த கன்றுக்கென சிறிதளவு பாலை மீதம் விடுவார். இவர் பால் கறந்து முடித்த பிறகு கன்றுக்குட்டி மீண்டும் தன் தாயிடம் சென்று பால் அருந்தும். இன்று உங்களிடம் இருந்தும் ஒரு இயந்திரம் பசுவிடம் இருந்தும் மொத்தத்தையும் உறிஞ்சு விடுகிறது. ஒருவேளை அந்த பசுவிற்கு காளை கன்று பிறந்தால் அது உடனே கொல்லப்படுகிறது. அதுவே கிடாரி கன்றாக இருந்தால் அது தனியாக வேறொரு இடத்தில் வளர்க்கப்படுகிறது. நாம் பசுவிற்கு மட்டும் வலி ஏற்படும்படி கறக்கவில்லை, பூமி தாய்க்கும் வலிக்கும் அளவுக்கு கறக்கிறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் போல் கிருஷ்ணர் பேசியிருக்கிறார். அவர்கள் அளவுக்கு அதிகமாக கறக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் எவ்வளவு கறக்கலாம் என்றுதான் பார்ப்பார்கள். நாம் அவர்களிடம் தன்னிலை மாற்றம் ஏற்படுத்தி அவர்களை ஆன்மீக பாதையில் திருப்ப வேண்டும் அல்லது அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கிறார். இப்போது நம்மால் கிருஷ்ணர் பேசியதை போல் ஒரு தத்துவத்தை முன்வைக்க முடியாது. ஆனால் எப்படியும் அதுதான் நிகழப்போகிறது. ஒன்று, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நீங்களே கொல்லப்படுவீர்கள். கிருஷ்ணரால் அல்ல, இயற்கையால். இது ஏதோ உங்களுக்கு வழங்கப்படும் தண்டனை என்று அர்த்தமில்லை. இது பயணிக்கும் திசையை சீர் செய்வது மட்டுமே. இதை நீங்கள் விழிப்புணர்வாக நடந்திருக்க வேண்டும். அன்று கிருஷ்ணர் முதலில் அவர்களிடம் தன்னிலை மாற்றம் கொண்டு வர முயற்சி செய்ய முடிவெடுத்தார். அது வேலை செய்யவில்லை என்றால் அடுத்து கொடூரமான செயலை நிகழ்த்துவது குருஷேத்திரத்தில் நிகழ்ந்தது. அதுதான் ஒரு சமுதாயத்தில் ஒருவரின் தனித்திறனையோ அல்லது ஆற்றலையோ அடிப்படையாக கொண்டு மக்களை பிரிக்கும் வர்ணாசிரம தர்மம் இன்றும் நடைமுறையில் இருக்கிறதா? இந்த உலகமே
அவரவரது திறனின் அடிப்படையில் பிரிந்திருந்ததுதானே. நீங்கள் அதை விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் உலகம் ஏற்கனவே பிரிவுகளாகத்தான் இருக்கிறது. என்ன அத்தகைய பிரிவுகளை சற்று லேசானதாகவும் ஊடுருவக்கூடியதாகவும் வைத்திருக்கலாம். அன்றும் கூட அனைவரும் கூடியிருந்த சபையில் துரியோதனன் எழுந்து நின்று, ஒரு மனிதன் 3 வழிகளில் அரசனாக முடியும். பிறப்பால் மட்டுமே ஒருவன் அரசனாக நிர்ணயிக்கப்படுவதில்லை என்று பேசியிருக்கிறான். வியாசர், கிருஷ்ணர் என இருவருமே பிறப்பால் மட்டுமே ஒருவன் பிராமணன் ஆகிவிடுவதில் தனது ஞானத்தாலேயோ ஒருவன் பிராமணன் ஆகிறான் என்று பேசியிருக்கிறார். இன்றும் கூட நீங்கள் இதே முறையை அளவீடாக பின்பற்ற இந்த உலகில் என்றும் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் இருக்கிறார்கள் தான். சாதி அமைப்பை நாம் வேறு விதமாகவும் பார்க்க முடியும். இந்த பிரிவினைகள் ஒரு சௌகரியத்திற்காகவும் மனித ஆற்றலை முறையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் எல்லா வித்தியாசங்களும் பாரபட்சமாக பார்க்கப்படுவதால் அசிங்கமாக மாறிவிடுகிறது. உங்களால் ஜாதி அமைப்பை முற்றிலுமாக ஒழித்துவிட முடியாது. நீங்கள் ஒரு வகையான ஜாதி அமைப்பை ஒழித்தால் அது மீண்டும் வேறு ஒரு ரூபத்தில் வரும். நாம் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். சமத்துவத்தை அல்ல, அனைவரும் சமம். சமத்துவம் என்று நீங்கள் பேசும்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே பிரிவால் அடைக்கிறார்கள். இதுதான் மனித குலத்திற்கு நீங்கள் இழைக்கக்கூடிய மிக பெரும் அநீதி. 2 மனிதர்கள் ஒருபோதும் சமமாக இருக்க மாட்டார்கள். இயற்கையாகவே அவர்களால் சமமாக முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெற வேண்டும். இன்றைக்கு 55வது தலைப்பு நிறைவடைந்துச்சு மக்களே. நாளைக்கு நம்ம தொடர்ந்து 56வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்கள். கிருஷ்ணர் இந்த ஆயில்குள்ள பிறந்தார்.